கலர்ல ரத்தத்தை படிச்சுக்க மாட்டானா? படிக்கலையே. கடவுள் மேல் ஜாதிக்காரன், மேல் ஜாதிக்காரன் மட்டும் இல்ல, மேல் லோகத்துக்காரன், பள்ளி குரத்தி, தாழ்ந்த ஜாதிக்காரி. இந்த தாழ்ந்த ஜாதி குரத்தி மேல காதல் வந்ததுனால மேல் ஜாதிக்கார முருகன் அங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து பலவிதமான சூழ்ச்சிகள் பண்ணி தாழ்ந்த ஜாதிக்கார வள்ளியை கல்யாணம் பண்ணாயா. ஆக மேல் ஜாதி முருகனுக்கும் கீழ் ஜாதி வள்ளிக்கு நடந்த கல்யாணம் தானே உங்க வள்ளி திருமணம். அதைத்தான் நான் நடத்தினேன். அட என்னையோ கடவுள் கலப்பு திருமணம் பண்ணிட்டா மட்டும் கையெடுத்து கும்பிடுறீங்க. ஆனா நடந்த கல்யாணத்தையே வருஷம் வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு விக்கிரம் வச்சு விழா எடுக்கிறீங்க. ஆனா அதே கலப்பு திருமணத்தை நம்மள ஒருத்தன் ஏழை தாழ்ந்த சாதிக்கிற பண்ண மட்டும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறோம், அவன் கையை கால வெட்டுறோம். அந்த முருகனை ஏயா நான் பண்ண காதல் திருமணத்தான அந்த பையன் பண்ணா அவனை ஏண்டா வெட்டுறீங்க? உங்களை தடுக்கிறதும் இல்ல, அவனை காப்பாத்துறதும் இல்ல. இது பாருங்கயா, புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு சரியான தத்துவங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா இப்ப நான் பண்ண இந்த கல்யாணம் ரொம்ப சரி. இந்த கல்யாணம் தப்புன்னா புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தகுந்தது அல்ல. இதை எடுத்து வைக்கணும். இப்ப எது சரி? யோசிங்கயா, யோசிங்க. யோசிக்க மாட்டோம், நாம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை விட நம்ம மனசுல இருக்கிற ஜாதி வெறி தானே நம்ம ஆட்டி வைக்குது. அந்த வெறிக்கு முன்னாடி நம்ம ஐம்புலங்களும் பொட்டி பாம்பா கையை கட்டி நிக்குதே. சாதி வெள்ள ஒருத்தர் வெட்டி சாகுறீங்களே. சந்தோஷமா இருக்க வேண்டிய சமுதாயம் சாவு விடுமா இருக்கு. இதுல கடவுள் தான் சாதியை கண்டுபிடிச்சான்னு பொய் வேற புழுகு புராணம். ஏயா 4 வகை சாதிய கடவுள் படிச்சிருந்தானா 4 கலர்ல ரத்தத்தை படிச்சுக்க மாட்டானா? படிக்கலையே. ஒவ்வொருத்தருடைய உடம்புலயும் எலும்புலயும் இந்த சாதின்னு எழுதலையே. ஏயா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்கன்னு சொன்னா எல்லா ஜனங்களும் கடவுளோட குழந்தைங்க இல்லையா? அதுல பாதி பேர்த்த தாழ்ந்த சாதிங்கிற பேர்ல வறுமையில படுகொலையில வச்சுட்டு மீதி பேர்த்த உயர்ந்த சாதிங்கிற பேர்ல வேலை வச்சு சந்தோஷமா பாத்துட்டு போனா. ஏயா நீ கையெடுத்து கும்புற கடவுள் அவ்வளவு கல்லஞ்சிக்காரனா? ஏயா என்னையா கற்பனை இது? ஒரு தாய் ஒரு மார்ல பாலையும் இன்னொரு மார்ல வசதியும் கொடுப்பாங்க குழந்தைக்கு. இறந்து போனவனுடைய கண்ணெடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வச்சா அவனால பார்க்க முடியும் அற்புதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவங்களா மனுஷன். மனுஷா ஒரு சாதியில பொண்ணு எடுத்தா இன்னொரு சாதிக்கார கோவப்பட்டு வெற்றியே, இது உனக்கு வெக்கமா இல்லையா? பேரணியா இல்லையா?